ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல கனரா ரொபேக்கோ ஏஎம்சியோடையும் ரூபிகான் ரிசர்ச்சோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இங்க முழுக்க முழுக்க என்னோட கருத்து, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா தான் இருக்கு. சோ நீங்க இதை இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம நீங்களும் ஒரு தடவை இதோட நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா கனரா ரொபேக்கோவோட ஏஎம்சிய பாத்துருவோம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஏஎம்சியா இருக்காங்க. அதாவது செகண்ட் ஓல்டஸ்ட் ஏஎம்சியா இருக்காங்க, லார்ஜஸ்ட் இல்ல. இவங்களோட குவார்டர்லி ஆவரேஜ் ஏஎம் பாத்தீங்கன்னா 28.60% சிஏஜர். அதாவது ஒரு 10, 15, 20 ஸ்கீம் வச்சிருப்பாங்க. அதுல ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. உங்க அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 28.60% சிஏஜர்ல கடந்த 2 வருஷம் உயர்ந்திருக்கு. பிளஸ் இந்த QAAEM மார்க்கெட் ஷேர்ல 1.54% வச்சிருக்காங்க ஜூன் 30, 2024 டேட்டா படி. பேட் மார்ஜின் இந்த கம்பெனிக்கு ஆல்மோஸ்ட் 50% அளவுக்கு இருக்குங்க. இந்த ஜூன் 2025 டேட்டால கூட 50% வச்சிருக்காங்க. 2024-2025 ஆல்மோஸ்ட் 48% அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின்ஸ் இருந்திருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நிறைய நியூஸஸ் பாத்திருக்கீங்க. சிப் ஸ்டாப்பேஜ் பண்ணிருக்காங்க, நிறைய வித்ட்ராயல்ஸ் வருது, அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி ஏஎம்சிஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் கிடையாது. சோ ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இருக்கு. அது இந்த கனரா ரொபேக்கோக்கும் பொருந்தும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டி இஷ்யூஸ் இருக்குங்க. சோ இந்த ஜிஎஸ்டி பே பண்ணுன்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது ஒரு 400 கோடி அளவுக்கு இருக்கு. அது இவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அது இவங்க கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா இவங்களோட மார்ஜின் ஸ்டென்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த ஏஎம்சி பிசினஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லிஸ்டட் பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தா கூட ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி இருக்காங்க, யூடிஐ ஏஎம்சி இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் பிளாக் ரோட டைப் பண்ணி நிறைய ஏஎம்சிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க. சோ நிறைய கிரௌடட் பிளேசஸ், நிறைய காம்படிஷன் இருக்கிற இந்த ஸ்பேசஸா இருக்குங்க. சோ இந்த ஏஎம்சிஸ்க்கு இந்த மார்ஜின், இந்த கமிஷன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இவங்களுக்கு இன்கம். பட் நிறைய கிரௌடட் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால சோ கொஞ்சம் காம்படிஷன்ஸ் அதிகமாவே இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வர ஐபிஓ பாத்தீங்கன்னா என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ இருக்குங்க. நான் பர்சனலா என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓக்கு அகைன்ஸ்ட். சோ அது நான் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா பாக்குறேன். வேல்யூவேஷன்ஸ் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 21.75 டைம்ஸ் earnings கேக்குறாங்க போஸ்ட் ஐபிஓ இபிஎஸ் பேசிஸ்ல. இந்த வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ் earnings இருக்கு. சோ ஏஎம்சிஸ்க்கு நல்ல ஃபியூச்சர் growth இருக்கு, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். சோ இந்த வேல்யூவேஷன்ஸ் கரெக்டான வேல்யூவேஷன்ஸ் அப்படி நீங்க நினைச்சா கூடமே இவங்களை விட 4 மடங்கு ரெவன்யூ, ஒரு 6 மடங்கு ப்ராஃபிட் பாக்குற ஆதித்யா பிர்லா ஏஎம்சி, யூடிஐ ஏஎம்சி கூட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22 to 23 டைம்ஸ் earningsல இருக்காங்க. அதை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது இந்த வேல்யூவேஷன்ஸ் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் ஹையர் சைடா நான் பாக்குறேன். பிளஸ் என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு இன்னும் வரலங்க. ஓவராலா இந்த ஏஎம்சில இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்னோட பர்சனல் டிசிஷன் என்னவா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காம்படிஷன் நிறைய இருக்கிற ஃபீல்டா இருக்கு. ஓஎஃப்எஸ் ஐபிஓ இருக்காங்க. சோ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், அதாவது இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தொடரும்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி முடியும் போகும் நமக்கு தெரியாது. ஷார்ட் டேர்ம்ல இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஒரு பம்பர் ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். சப்ஜெக்ட் டு கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன், அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜிஎம்பி இப்போதைக்கு எதுவுமே தென்படல. பிளஸ் இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களை விட பெரிய பியர்ஸை விட ஈக்குவலான வேல்யூவேஷன்ஸ்ல வந்திருக்காங்க. அதுவும் நான் கம்ஃபர்டபுளா பார்க்கல. சோ போஸ்ட் ஐபிஓல ஏதோ வேல்யூ பை தென்படுதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போதைக்கு இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் இன்வால்விங் ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டருக்கு கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரூபிகஸ் ரிசர்ச் கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா
இந்த ஃபார்முலேஷன் ரிலேட்டடா R&D பிசினஸ் பண்ற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் 7-8 பிளேயர்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேயர்ஸா இருக்காங்க. இவங்களோட டோட்டல் ரெவன்யூ வந்து 23 to 2025 வந்து 75.89% CAGR இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் இவங்களது வந்து பாத்தீங்கன்னா 66 கமர்ஷியலைஸ் ப்ராஜெக்ட் வந்து வச்சிருக்காங்க யூஎஸ்ல. அதுல மார்க்கெட் ஷேர் மட்டுமே 25% இருக்கு இவங்களோட 9 ப்ராடக்ட்டுக்கு. மோர் தென் 10% ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா R&Dக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த R&Dக்கு ஸ்பெண்ட் பண்ணா நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வருது, நிறைய வந்து அப்ரூவல்ஸ் வந்து வாங்குறாங்க. அது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஸோ ரீசன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூஎஸ் டாரிஃப். ஏன்னா 90% ஆஃப் த ரெவன்யூ வந்து யூஎஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதுல டாரிஃப் ஏதாவது இந்த மாதிரி கம்பெனிஸ் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கம்பெனி அடி வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் இந்த கம்பெனி கேட்கறது வந்து ஆல்மோஸ்ட் 55 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. நிறைய லார்ஜ் கேப் ஃபார்மா கம்பெனிஸே வந்து பாத்தீங்கன்னா 20 டைம்ஸ் 21 டைம்ஸ் 25 டைம்ஸ் earningsல இருக்காங்க. இதே மாதிரி ஃபார்முலேஷன் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு 30 to 40 டைம்ஸ் earningsல வந்து இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி கேட்கிற 40 to 50 டைம்ஸ் earnings வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ்க்கு கொஞ்சம் நான் அதிகமா வந்து பாக்குறேன். அது ஒருத்தருக்கு வேரியா கூட ஆகலாம். பிளஸ் இந்த கம்பெனி வந்து கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்காங்க. கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸாவும் வந்து இந்த கம்பெனி இருந்திருக்காங்க. 2023 இந்த கம்பெனி லாஸும் புக் பண்ணிருக்காங்க. 2024 2025 தான் வந்து ஒரு நல்ல ரெவன்யூ பாக்குற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஸோ யூஎஸ் டாரிஃப்னால கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் பிரச்சனை இந்த கம்பெனி இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் இந்த கம்பெனிக்கு ஆல்மோஸ்ட் பேசிட்டு 50 டைம்ஸ் earnings வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஜிஎம்பி வந்து பாத்தீங்கன்னா 14% அளவுக்கு இருக்கு. ஒரு 68 80 அளவுக்கு லிஸ்டிங் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போஸ்ட் ஐபிஓல இந்த கம்பெனி வந்து கடன் குறைக்க போறாங்க. டாப் லைன் growth வந்து ரீசென்ட் டைம்ல நல்லா இருக்கு. ஆனா ஷார்ட் டேர்ம்ல நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த யூஎஸ் டாரிஃப் ஒன்று வந்து இருக்கு. அது ஏதாவது வந்துச்சுன்னா இந்த கம்பெனி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேல்யூவேஷன் இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு கொஞ்சம் அதிகமா நான் வந்து பாக்குறேன். பிளஸ் ஓஎஃப்எஸ் ஐபிஓ வந்து வராங்க. ஸோ போஸ்ட் லிஸ்டிங்ல எனி வேல்யூ பை இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து தெரியாது. ஒருவேளை யூஎஸ் டாரிஃப் வந்து அடிப்பட்டு நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தென்படுதா பாக்குறதுக்கு வந்து நல்லபடியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு அட்லீஸ்ட் 2-3 குவார்டர் போனா ஒரு நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனா வந்து நான் பாக்குறேன். நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண கன்சிடர் பண்ண போறீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அதை நீங்க மனசுல வந்து வச்சுக்கணும். ஸோ ஹை ரிஸ்க் டேக்கிங்க்கு கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசரோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிபில் ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.